லாஸ்ட் வீடியோவில் எல்லாரும் ஒரே காமன் கொஷின் கேட்டிருந்தீங்க. அதுக்கு நான் கடைசியாக ஆன்சர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ரவா தோசை பண்ணலாமா? அதுவும் ராகி போட்டு. இது ஒரு வாட்டி வீடியோ பார்த்து ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு அது நல்லா வந்துடுச்சு. அதனால நான் எப்பயுமே இந்த ரெசிபி தான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் மெஷர்மெண்ட் எல்லாம் கேட்டால் எனக்கு சத்தியமாக தெரியாது. கண்ணு பார்த்து கை போடு எனக்கு அவ்வளோதான். ஸோ ராகியும் அரிசி மாவும் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா கோதுமை மாவும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, முக்கியமான இன்க்ரீடியன்ட் 2 என்னென்னா ரவாவும் இந்த முருங்கைக்கீரையும் தான். நீங்கள் முருங்கைக்கீரைக்கு பதிலாக வேறு எந்த கீரை வேணால் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு நிறைய தண்ணி போட்டு கலக்கணும். நல்லா நம்ம எடுத்து ஊற்றும் போது தண்ணியாக வரணும். அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஒரு 1 hour ஊற விட்டுட்டு தோசை ஊற்றி எடுத்தோன்னா வந்துடும். நல்லா மொறுமுறுனே வரும். எண்ணெய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால சேர் போட்டு பொறுமையாக உட்காந்து பண்ணுங்க. அப்புறம் மோஸ்ட்டாக வந்த கமெண்ட் என்னென்னா, பீரியட்ஸ் அப்போ என்ன ஃபுட் எடுத்துக்கிறதுன்னு கேட்குறீங்க. நான் என்ன எடுத்துப்பேன்னா ராகி, உளுந்தங்கஞ்சி, அதுக்கப்புறம் சத்து மாவு இதுதான் எடுத்துகிட்டு இருக்கேன். இதை தாண்டி வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள்.